அம்மா, எங்க முதலாளி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? முதலாளியா? யார் அவரு? என்னம்மா இப்படி கேட்டீங்க? 7-8 கம்பெனிக்கு சொந்தக்காரர், பல கோடி ரூபாய் வருமானம். அவர் கம்பெனில அவரை நம்பி 3000 பேர் வேலை செய்யறாங்க. ஐயா பேரை சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்கம்மா. ஐயா, கூப்பிட்டீங்களாமே? ஆமா, நீங்க சுந்தரத்தோட ஒய்ஃப் தானே? ஆமாங்க. அவர் தவறி போய் 18 வருஷம் ஆச்சு. தெரியும். அந்த காலத்துல உங்க புருஷனோட எனக்கு நிறைய பழக்கம் உண்டு. உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வழி, அவன் ஒரு வழி தனியா பிரிஞ்சு போயிட்டோம். ஏதோ இந்த தெய்வ நகரத்துல நான் ஓஹோன்னு இருக்கேன். இது என் ஒய்ஃப். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையங்க. பிகாம் படிச்சுட்டு பல இடத்துலயும் வேலைக்கு முயற்சி பண்ணா. அவனோட துரதிர்ஷ்டம் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஓஹோ, அப்படியா? சண்முகம், என் விசிட்டி கார்டை கொடு. இந்த அட்ரஸ்ல உங்க பையன் வந்து என்ன பார்க்க சொல்லுமா? ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ராஜு, கோயில ஒருத்தரை பார்த்தேன். அவர் உங்க அப்பாவுக்கு அந்த காலத்து சிநேகிதமா. என்னை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாரு. நான் உன்னை பத்தி சொன்னேன். அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா. இந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தா நல்ல வேலை கொடுக்கறதா சொன்னாரு. நாளைக்கே போய் பாருப்பா. முருகா, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா உனக்கு பாலாபிஷேகம் பண்றப்பா. ஐஸ்கிரீம் அம்மா கொடுக்க சொன்னாங்க. அம்மா கொடுக்க சொன்னதான் கொடுப்பியா? நீயா கொடுக்க மாட்டியா? அப்படி இல்ல, இது வீட்ல செஞ்சது. வீட்ல என்ன? நான் தான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ முதல்ல சாப்பிடு. நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. சூர்யா, இங்க வரணும். நீ அந்த ஆத்துக்கு வரச்ச போறச்ச பாத்திருக்கேன். ராஜுவை தேடிட்டு தானே வந்திருக்க. அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான். இப்ப வந்துருவான். உள்ளவா. உட்கார். உன்னை பத்தி ராஜுக்கு எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லி இருக்கான். நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீள் இல்லையா? உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா. நல்ல காரியம் பண்ணா. அவளுக்கு விசாலமான மனசு. டேய் கணபதி, லட்டு ஜாங்கிரி என்னென்ன இருக்கோ அத்தனை ஸ்வீட்டும் கொண்டு வாடா. எனக்கு ஒண்ணு வேண்டாமா? முதல்ல நீ எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். நீ என் மருமகளாக்கும். சீக்கிரம் கொண்டு வாடா. ஏய் சூர்யா, என்ன மாமி கடையில உட்கார்ந்துட்டு இருக்க? நான் தான் அழைச்சேன். நீயும் வாடா. வந்து இப்படி உட்கார். இல்ல மாமி, வேண்டாம். வெக்கப்படாதடா, வா உட்கார். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணறைய பாக்கணும். நீ போடா. சாப்பிடுங்க. இவன் என் மகனாக்கும். பெரிய படிப்பு படிச்சிருக்கன். ரொம்ப நல்ல பையன். நீங்க சாப்பிட்டுருங்கோ. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா? இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. மாமிக்கு நான் தான் உயிர். ஆமா, நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்தேனே. உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட. ஏன் டெல்லி ஃப்ரெண்ட்? ஆமா, உங்க வீட்டு விருந்தாளியாச்சே. பேச்சு பாரு. என்னையும் கூப்பிடல. நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் திரும்பி வந்துட்டேன். உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆமா, ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், குட் லுக்கிங். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தமாஷ்க்கு சொன்னேன். கோவத்தை பாரு. வெளியே வாங்க, பேசிக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் எதுக்கு மாமி? கண்ணி பொண்ணு முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். வேண்டான்னு சொல்லப்படாது. வாங்கிக்கோ. அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாருப்பா, நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பழகி இருக்கோம். சுந்தரத்துடைய பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். வர 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ணிடு.
இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நோ இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நவமியா இருக்கு. 9ஆம் தேதி டியூட்டில ஜாயின் ஆறப்பற அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். தேங்க்யூ சார். அம்மா எனக்கு வேலைக்கா. ஏய் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா மிஸ்டர் ஞான சம்பந்தம் ரொம்ப நல்லவர். வர வியாழக்கிழமையே வேலையில சேர சொல்லிட்டாரு. சம்பளம் 3000 ரூபாய். ஏதோ இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல வேலை. அம்மா நான் போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தா வாய் தரங்க. எதுக்கு? இப்பவே மூச்சு வாங்கினா எப்படி? ஏண்டா நான் என்ன விலைக்கா வாங்குறேன்? என்னமா வருதுடா? என்னடா மூச்சு வாங்குது ரொம்ப? பாதியில வாபஸ் வாங்க கூடாது தெரியுமா? அப்புறம் சாமி கோச்சுக்கும். இல்லடா நான் வாபஸ் வாங்கல. ஆண்டவா எல்லா படியும் ஏறி முடிச்சு உன் சன்னிதானத்துக்கு வந்துட்டேன்னா 3 ரவுண்ட் அங்க பிரச்சனை பண்றேன்னு வேண்டிக்கோ. ஐயோ அது ரொம்ப கஷ்டம்டா. வேணாண்டா. நான் நெய் விளக்கு ஏத்தி வச்சிடறேன். ஹலோ சார். ஹலோ ராஜு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. உட்காரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லி போலாம் தான் வந்தேன். ஏன் சார் சூர்யா இல்லையா? சூர்யா, அவங்க அம்மா, ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து என் ஃப்ரெண்டோட சன் கௌதம் வந்திருக்காருப்பா. அவர் கூட திருநெல்வேலி கோயிலுக்கு போயிருக்காங்க. அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க. ஆண்டி உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க, உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கோயில்ல சேர்த்துறேன். ஐயோ, வேணாம் தம்பி, வேண்டாம். போங்க தம்பி, நீங்க போங்க. கௌதம் அக்காவுக்கு மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? வாலு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சூர்யா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது என் பொண்ணு, இது என் பையன், அவர் எங்க குடும்ப நண்பர். புரியறது ஏங்க நிக்கிறேன்? பக்கத்துல வாங்க. ஆயுஷ்மான் பவா, சுபஸ்ய சீக்கிரம். சூர்யா, நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? சொல்லுங்க. என்ன நீ கிஸ் பண்ணணும். முடியுமா? முடியும், ஆனா இஷ்டமில்லை. சூர்யா, நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தான் ஃபீல் பண்றியா? ஐம் சாரி. என்ன மன்னிச்சிடு. இல்ல ராஜு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்களை தவிர நான் வேற யார்கிட்டயுமே பழக மாட்டேன். இட்ஸ் a promise. சத்தியமா. ஐயா, நீங்க என்ன சின்ன குழந்தையா? சாம்பார் எல்லாம் கீழே கொட்டிக்கிட்டு போய் பால் எடுத்து வரதுக்குள்ள இவ்வளவு அலங்கோலமா? நான் கவனிக்கல, லெட்டர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த லெட்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி, அதான் கௌதமோட அப்பாட்ட இருந்து வந்திருக்கு. நானே குழம்பி போய் கிடக்கேன். அவர் இதுல எதையோ எழுதி என்ன இன்னும் குழப்பறாரு. நானும் தான் கொஞ்சம் குழம்புறேன். என்னதான் எழுதிருக்காருன்னு சொல்லுங்க. முதல்ல உன் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடு. எதுக்கு? அவ லட்சணமா இருக்கலாம், நாகரிகமா இருக்கலாம், அழகா இருக்கலாம். உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. மத்த விஷயங்களை உங்க ஃப்ரெண்டு ராகவன் கிட்ட நீங்க பேசிக்கீங்க அப்படின்னு கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இப்ப அவரு எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்காரு. வா சூர்யா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். விஷயத்த உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா? யூர் ரைட். ஏதோ விஷயம் பேசணும்னு? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆரோகணத்துல ஆரம்பி, மங்களகரமா இருக்கும். ஓகே. நீங்க என்ன லவ் பண்றீங்களா? வாட்? நீங்க என்ன காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன். சாரி. சாரினா
நான் உன்னை காதலிக்கல. மன்னிக்கணும். இதுவரைக்கும் நான் யாரையும் காதலிச்சதில்ல. காதலிக்கணுங்கிற எண்ணமோ ஏக்கமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஏற்படல. அப்படின்னா என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நீங்க ஏன் லெட்டர் எழுதினீங்க? நீ லட்சணமா இருக்க, நாகரிகமா இருக்க, அழகா இருக்க. என் மனசுல பட்டதை எழுதுனேன். அதோட நிறுத்தினா பரவாயில்லையே. உங்க அப்பாவுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு வேற எழுதிருக்கீங்க. எனக்கு மனைவியா வரக்கூடிய தகுதி சூர்யாவுக்கு இருக்குன்னு எழுத எனக்கு கூச்சமா இருந்தது. அதனாலதான் அப்படி எழுதுனேன். ஓ, லவ் பண்ணாமலேயே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? சூர்யா ஒரு வாலிப பொண்ணு பார்க்க போறான். அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொல்றான். அதுக்காக அந்த பொண்ணு அவன் காதலிச்சானோ காதலிக்கிறானோ அர்த்தம் இல்லையே. உலகத்துல எல்லாரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 100க்கு 90 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே காதலிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலாம்னு இருக்கேன்.